தமிழ் மூவி சாங் அப்படிங்கிறவங்க மிதன லக்னம் 2ல் சுக்கிரன் மாந்தி சேர்க்கை இருக்கும், சுக்கிரன் வர்க்கோத்தமம் இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட மனைவி அமையும் சொல்லுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. தம்பி இவர் கேட்ட கேள்வி பொதுவா கேட்டிருக்கிறார். அதுல அவருக்கு சில விஷயம் புரியல. முதல்ல திருமணத்துக்கு முதல்ல சுக்கிரனை பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல கலஸ்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா இருக்கும். இவருக்கு சுக்கிரன் பகை வீடு. 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் புனர்பூசம், பூசம், ஆயில்யம். இந்த சுக்கிரன் யாருடைய சார்த்தலுக்குன்னு தெரியல. இடம் கொடுத்த சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. சுகக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் சுகாதிபதினு ஒரு கிரகம் இருக்குது. இவர் மிதுன லக்னத்துக்கு சுகாதிபதினு சுகக்காரகன் சொல்லக்கூடியது புதன். அவர் எங்க உட்காந்துருக்காருன்னு தெரியல. நிச்சயமா சுக்கிரன் தான் அந்த புதன் இருக்கு. அது 12ல இருக்குதா, லக்னத்துல இருக்குதா, இல்ல 2ல உட்காந்துருக்குதான்னு தெரியல. அந்த புதன் யாருடைய சார்த்தல் இருக்குன்னு நமக்கு நிச்சயமாக தெரியாது. இதை முதல்ல பார்க்கணும். எடுத்த உடனே மொட்டத்தாளம் குட்டையில விழுந்த கதையா சுக்கரனோட மாந்தி சேர்ந்து இருக்குது, எனக்கு நல்ல மனைவி கிடைக்குமா? இன்னும் நல்லா சொல்றேங்க. இல்லைங்க, என்னுடைய யூடியூப்ல நல்லாவே சொல்லியிருக்கிறேன். உபய லக்னம் சொல்லக்கூடியது மிதனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த 4 உபயராசிகளுக்கும் எந்த பொருத்தம் பார்த்தாலும் சரி, பொருத்தம் பார்க்கறதுனாலும் சரி, அவங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை அமையிறது கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். 2வது இது உண்மை. ஆனா அந்த சுக்கிரன் கெடாம இருந்து, குரு கெட்டு இருந்து, புதனும் நல்லா இருந்து, குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனும் வலுத்து இருந்தால் நிச்சயமா அவனுக்கு நல்ல மனைவி கிடைக்கும். குரு கெடணும். இந்த மிதன லக்னத்துக்கு குரு கெட்டு, சுக்கிரன் வலுத்து, புதனும் வலுத்து, சந்திரனும் வலுத்து, இந்த வலுத்து இருந்து 7க்குடைய குரு மறைஞ்சி, இல்லைன்னா பகைச்சாரம் வாங்கி, இல்ல 8ல நீச்சமாகி இப்படி உட்கார்ந்து இருந்தால் அவனுக்கு யோகமான மனைவி கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இதுதான் உண்மையான தகவல். நன்றி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிறிஸ் குட்மேன் சேனல். இந்த சேனலில் ஜோசியை பற்றி தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுருக்குறோம். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக அஸ்ட்ராலஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம்.